மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1.5 டன் வண்ண மலர்களால் கோவில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். காத்துக்கொண்டிருக்கிறோம். பெரியோர்களே, நமக்கெல்லாம் முருகனை விட்டால் வேறு யார் துணை? நமக்கெல்லாம் ஒரே துணை முருகப்பெருமான் தான். நாம் எப்படி இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்திலே இருந்தாலும் நம்மை அணைத்துக் கொள்கிற தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறான். ஒரு குழந்தை போய் வணங்கினால் அவனும் பாலகனாக காட்சி தருகிறான். குடும்பத்தில் உள்ளவர்கள் போய் வணங்கினால் அவனும் குடும்பஸ்தனாக தன் தேவையரோடு வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகிறான். வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடித்துவிட்ட ஒருவர் போய் வணங்கினால் அவனும் ஆண்டிக்கோலத்திலே காட்சி தருகிறான். எல்லா ரூபத்திலும் நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி எத்தனையோ அருளாளர்கள் எத்தனையோ பேர்கள் அவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். முருகப்பெருமானுடைய பழமுதிர்ச்சோலை கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வதற்காக நாம் எல்லோருமாக இங்கே கூடியிருக்கிறோம். முருகன் நம்ம பஞ்சபூதம்னு சொல்றோமே, அந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை. அவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் நெருப்பாக தோன்றினான். அந்த நெருப்பை வாயு ஆகாய மார்க்கமாக கங்கையிலே கொண்டு வந்து சேர்த்தது. பின் சரவண பொய்கைக்கு வந்து நிலத்திலே அவன் திருவிளையாடல்களை நிகழ்த்தினான். அப்போ நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிறான். நம் கந்த கடவுள், நம் சொந்த கடவுள், தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு யாகசாலையில் வைத்து சிவாச்சாரியர்கள் முறையாக பூஜித்த அந்த கலசத்தை இப்போது கோபுர விமானத்தை நோக்கி எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் பழமுதிர்ச்சோலை கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. முருகப்பெருமான் வந்துருவான், இங்கதான் இருக்கிறான். தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றாலும் முருகனால் தாங்கவே முடியாது. அதனால்தான் பச்சை மயில் வாகனனா இருக்கிறான். ரெட் சிக்னல் போட்டு யாரும் நம்ம முருகனை தடுக்கவே முடியாது. எப்படி வருவானா நம்முடைய முருகப்பெருமான்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், தொலைக்காட்சிகளிலே பழமுதிர்ச்சோலை கோவிலின் கும்பாபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கும் சொல்கிறேன், நமக்கெல்லாம் ஒரு துன்பம் வந்து விட்டால் முருகனுக்கு பொறுக்காது. முருகன் உடனே கிளம்பி வந்து விடுவான். எப்படி வருவான்றத அருணகிரியார் பாடுறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு துன்பம் வந்தபோது காப்பாற்றுவதற்காக கிளம்பி வந்தவன் முருகப்பெருமான். அதை நேரிலே பார்த்தவர். அவர் சொல்கிறார், சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரந்த சைலம் தகரப்பெருங்கனக சிகர சிலம்பு முழுதனி வெற்பும் அம்பும் என் திக்கு தொடங்குவடும் ஒக்க குழுங்க வரும் சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடிதிண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடுக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடும் பச்சை பசுங்க ஒரு பத்மபதம் கபில் தரும் பாகீர் சில யோகீஸ்வரருக்குரிய பரம உபதேசம் அருவி கைக்கு செல்லும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லார கிரி உருக வருகிற மரகத கலாபத்தில் இலகுமையிலேனர். அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் உடனே மயிலை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவன். அவனுடைய 6ஆம் படைவீடு என்று போற்றப்படக்கூடிய பழமுதிர்ச்சோலையில் இன்னும் சிறிது நேரத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள், இந்து சமய அறநிலையத்தை சேர்ந்த அன்பர்கள், மதுரை மாவட்ட நிர்வாகத்தினர், காவல்துறை அன்பர்கள், பத்திரிகை நிருபர்கள் மிக சிறப்பாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள், ஓதுவார் மூர்த்திகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விமானத்தின் மேல் பாகத்தில் அங்கங்கே நிற்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் தயவு செய்து அப்படியே அமரவும். யாரும் நிக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் கும்பாபிஷேகம் பார்க்கணும். பெரியோர்களே, தயவு செய்து அமர்ந்து தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிக்காதீங்க, யாருக்கும் இடையூறு பண்ணாதீங்க. விமானத்தின் மேல் பாகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள் அப்படியே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முருகப்பெருமான் கலியுக வரதன், சிவசக்தி சொரூபமாக இருக்கிறான். சிவபெருமானுக்கு 5 முகம், பார்வதி தேவிக்கு 1 முகம், இரண்டும் சேர்ந்த 6 முகமாக சிவசக்தி சொரூபமாக காட்சி தருகிறான். சிவபெருமானுடைய குறியீடு ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம். ஹலோ செக்.
ஐயா கொஞ்சம் வாடி வைங்க. இந்தாரு. நம பார்வதி பதையே சிவனே போற்றி. முருகனுக்கு, சோலை மாமலை முருகனுக்கு. இப்பொழுது மகா கும்பாவுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே விமானங்கள் ராஜகோபுரங்களுக்கான பூஜை வழிபாடு முறைகள் வேத சிவாகம திருமறை வண்ணமாக நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.